இப்ப சொன்னாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல இது 14ஆம் கூட்ட மூலகங்கள், அதாவது பொதுவா சிலிக்கன், ஜெர்மானியம் குறைகடத்திகள் என்று சொல்லலாம். அதே 14ஆம் கூட்ட மூலகத்தில் இருக்கிற கார்பன் கடத்திகள் அந்த கேட்டகரிக்குள்ள போகுது. கடத்தி, குறைகடத்தி காவலிகள் அரை வெப்பநிலையில தான் டிஃபைன் பண்ணப்படுது. அரை வெப்பநிலையில நல்லா மின்ன கடத்தினா கடத்தி, கொஞ்சமா மின்ன கடத்தினா குறைகடத்தி, மின்ன கடத்தில என்ன காவல். இதுல இந்த சிலிக்கன், ஜெர்மானியம் இந்த குறைகடத்தியுமே 0 கெல்வினில கொண்டு வந்து வச்சுக்கிறால் 0 கெல்வினில எல்லா சிலிக்கன் அணுக்களுமே பிணைப்புல ஈடுபட்டிருக்கும். அப்ப எல்லா சிலிக்கன் அணுக்களுமே பிணைப்புல ஈடுபடுறாங்க. அங்க சுயாதீன இனத்தினர்களே இருக்காது. எப்ப 0 கேள்வியில எல்லாமே பிணைப்புல ஈடுபட்டு இருக்கிறதால அங்க சுயாதீன இனத்தினர்களே இருக்காது. அப்ப அந்த நேரத்தில் இந்த சிலிக்கன் ஒரு காவலியா இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வெப்பநிலை கூடைக்குள்ள பிணைப்புகள் உடையும். அப்படி பிணைப்புகள் உடையக்குள்ள ஒரு இலத்திரன் பற்றாக்குறையும் ஒரு சுயாதீன இலத்திரனும் வரும். இந்த இலத்திரன் பற்றாக்குறைக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம் துணை அணுகள். கருவிலையிலிருந்து கலந்து வெளியால வந்த இலத்திரனுக்கு நாங்கள் சொல்றோம் சுயாதீன இலத்திரன். இப்ப இந்த துளைகள், சுயாதீன இலத்திரன்கள் ரெண்டுமே மின்ன கடத்துறதுக்கு உதவுது. இந்த துளைகள், சுயாதீன இலத்திரன்கள் ரெண்டுமே மின்ன கடத்துறதுக்கு உதவுது. அதிலையும் இலத்திரன்கள் வேகமாக இயங்கக்கூடியவை, துளைகள் மெதுவாக இயங்கக்கூடியவை. ஓகே, அப்ப இது ஏற்றக்காவிகள் சொல்லிடுவோம். அப்ப இங்க மின்ன கடத்துறது ஏற்றக்காவிகள். அப்ப சுயாதீன இலத்திரங்களும் துளைகளும் ஏற்றக்காவிகள். அப்ப இது சுயாதீன இலத்திரங்கள் மறையேற்ற காவி, துளை நேரேற்ற காவி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு சொன்ன இந்த சிலிக்கன் அணுக்களை மட்டும் கொண்டிருந்தா அல்லது ஜெர்மானியம் அணுக்களை மட்டும் கொண்டிருக்கிற குறைகளுக்கு உள்ளீட்டு குறைகளுக்கு என்று சொல்லிக் கொண்டார். உள்ளீட்டு குறைகடத்தி அல்லது தூய குறைகடத்தி என்று சொல்லிக் கொண்டார். அதுக்குள்ள வேற எந்த மூலக்கூறுகளும் இல்லை. அப்ப சுயாதீன சிலிக்கன் சிலிக்கன் மட்டும்தான் இருக்கும். அப்ப அது இல்ல, இந்த இலத்திரன்களின் எண்ணிக்கையும் துளைகளின் எண்ணிக்கையும் ஒரே அளவுல இருக்கும். ஒரு பிணைப்புடைஞ்சா ஒரு சுயாதீனத்துல ஒரு துளை, இன்னொரு பிணைப்புடைஞ்சா இன்னொரு சுயாதீனத்துல துளை. அப்படி ஒவ்வொரு பிணைப்புகளும் உடையக்குள்ள ஒரு துளையும் சுயாதீனத்திலும் உருவாகும். அப்ப துளைகளின் கீழ் சுயாதீன ரேஷியோ வெப்பமும் ஒன்றாயிருக்கும். எந்த ஒரு வெப்பநிலையிலையும் துளைகளின் கீழ் சுயாதீன ரேஷியோ ஒன்றியா இருக்கும். ரெண்டும் சம அளவுல இருக்கும். அப்படி சம அளவுல இருந்தாலும் இதுல குறைகடத்திகள் மின்ன கடத்திற்குள்ள அந்த மின்னோட்டத்துக்கு பெரும் பங்கு வகிக்கிறவர் அது சுயாதீன இலத்திரன். அது ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் நோமலா அவன் நேற்றைக்கு கதைக்காத சில பாயிண்ட்களும் கதைச்சா அதையெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். அவன் நேற்றை கேட்கிறான், நேற்றை கேட்கத்தானே கேட்கிறான்னு சில பாயிண்ட்கள் அடிஷனலா கதைப்பேன். ஓகே, ரைட், பார்த்து கொள்ளுங்க. இப்ப அடிஷனலா சொல்ல போற போல இந்த கடத்திகள்ல மின்னோட்டத்துக்கு நாங்கள் சமன்பாடு பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். I7 வாணி அல்லது நேவி. அந்த வாணியை பார்த்தனாங்களோ எங்க எலக்ட்ரிசிட்டியில ஒரு கடத்தில கரண்டோட I7 வாணி பார்த்தோம். இங்க அதே வாணியை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா, எங்க குறைகடத்திக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த வாணி என்னவா வருவா? I7 VAN1 என்று வரும். இது என்னது கூறியது? சுயாதீன இலத்திரன் கூறியது. சக
V2 A into N into E. அது ரெண்டு மென்டார் ஒரே அளவு தானே. இப்ப என்னது BNE தான். இது இலத்திரனுக்குரியது, இது துளைகளுக்குரியது. அந்த ரெண்டாலையும் கடத்தப்படுறது கூட்டுப்பட்டுதான் எங்களுக்கு மின்னோட்டம் வந்து சேரும். அப்ப ஐசமன் வாணி ரெண்டு வாணி இருப்பது கூட, ஒன்று துளைகளுக்கு ஒன்று சுயாதீன நிலத்திரங்களுக்கு. ரெண்டு எண்ணிக்கையும் சமன், என் ரெண்டுக்கும் சமன். யாருக்கு கூட வேகம் மிச்சமெல்லாம் சமன். ஒரே குறுக்கு வெட்டு பரப்பு இலத்திரண்டு ஏற்றம் சமன். துளையின் ஏற்றமும் இலத்திரண்டு ஏற்றமும் சமன் தானே. ஆனா வேகம் கூட யாருக்கு? இலத்திரனுக்கு. அப்ப இலத்திரனுக்கு வேகம் கூடன்னா அந்த மின்னோட்டத்துல பெரும் பங்கு வகிக்கிறாரு இலத்திரனுக்குரிய பகுதி. இதை விட இருக்கு. அதனாலதான் நீங்க சொன்ன என்னண்டு பிரதான ஏற்றக்காவி இலத்திரன் என்று சொல்லிக்கொண்டாங்க. அப்ப உள்ளீட்டு குறைகடத்திகளை பொறுத்த ரெண்டும் சமனாய் இருந்தாலும் பிரதான ஏற்றக்காவிகளா இருக்கிறது சுயாதீன இலத்திரங்கள். ஓகே ரைட். இப்ப இதுல வெப்பநிலை அதிகரித்தா என்ன நடக்கும்? குறைகடத்திகள் வெப்பநிலை அதிகரித்தா பிணைப்புகள் உடையும். இந்த பிணைப்புகள் உடைகிறதால இலத்திரன் எண்ணிக்கையும் கூடும், துளைகளின் எண்ணிக்கையும் கூடும். ரெண்டுமே கூடுறதால அந்த இலத்திரண்ட சரிவும் கூடுது, துளைகளின் சரிவும் கூடுது. ஆனா ஒரே அளவு கூடும். அங்க கூடைக்க மின்கடத்துற இயல்பு கூடுது. அப்ப அங்க தடை குறையுது. அப்ப குறைகடத்திகளை பொறுத்த மட்டும் வெப்பநிலை கூடைக்குள்ள தடை குறையும். இப்படி நாங்கள் பார்த்து கொண்டோம். இது என்ன சாமான்? உள்ளீட்டு குறைகடத்தி பார்த்து கொண்டோம். இது ஓகே தானே? அதுக்கு பிறகு வெளியீட்டு குறைகடத்தி கேட்கலாம். இப்ப நாங்கள் வெளியீட்டு குறைகடத்தி கேட்கக்குள்ள அதுல ரெண்டு பார்த்தோம். என்ன ரெண்டு? ஒன்று P வகை குறைகடத்தி, இன்னொன்று N வகை குறைகடத்தி. P வகை குறைகடத்தி, N வகை குறைகடத்தி. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இதுல சிலிக்கனுக்குள்ள, அதாவது குறைகடத்தி ஒன்றுக்குள்ள மூன்றாம் கூட்ட மூலகத்தை கொண்டு சேர்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் அலுமினியத்தை கொண்டு செய்கிறேன். அதோட இறுதி ஒன்றுல 3 இலத்திரன் இருக்குது. அது பக்கத்துல இருக்கிற 4 சிலிக்கனோட பிணைப்புல இருக்கு. இவருடைய 4 சிலிக்கன் அணுகின்ற இலத்திரன்கள் சேர்ந்து, ஆனா இவற்றோடு நடுநிலை ஆகிறதுக்கு ஒரு, அதாவது உறுதி அடைகிறதுக்கு ஒரு துளை, ஒரு இலத்திரன் பற்றாக்குறை ஒண்ணு அங்க இருக்குது. அந்த இலத்திரன் பற்றாக்குறைக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்றோம்? துளை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த துளை இருக்கைக்குள்ள இருவருக்கான அமைப்புகள் கீழே தெரியணும். ஓகே, இப்ப இந்த துளை வந்து அடிஷனலா வருகிறது. என்னது? ஒரு பிணைப்புடையக்குள்ளையும் ஒரு துளையும் பெறும் இலத்திரன் பெறும். ஆனா இந்த அலுமினியத்தை சேர்த்ததால அடிஷனலா ஒரு துளை வந்திருக்கு. அப்ப இங்க துளைகளின் செறிவு அதிகம். துளைகளின் செறிவு, செறிவுன்னு சொல்ல என்ன? ஒரு கனடாவில் இருக்கிற துளைகளின் எண்ணிக்கை. அப்ப அந்த துளைகளின் செறிவு மிக பெருசா இருக்கும் சுயாதீன இலத்திரன்களின் செறிவு. இலத்திரன் கேட்கக்கூடாது, சுயாதீன இலத்திரன் கேட்கணும். இலத்திரன் கிணக்க இருக்குது, புனைப்புல ஈடுபட்டு இருக்குது. சுயாதீனமா இருக்கிற இலத்திரன் தான் மின்ன கடத்த போகுது. அப்ப துளைகளின் செறிவு சுயாதீன இலத்திரங்களின் செறிவை விட மிக கூடவா இருக்கும். அதனாலதான் இதை நாங்க என்ன சொல்லி சொல்றோம்? P வகை குறைகடத்தின்னு சொல்லிக் கொள்றோம். இது ஓகேவா? அப்ப இங்க துளைகளின் செறிவு கூட என்றதால இங்க பிரதான ஏற்றக்காவி அல்லது பெரும்பான்மை ஏற்றக்காவி, பெரும்பான்மை ஏற்றக்காவி துளைகள் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். அப்ப இலத்திரன்கள் சிறுபான்மை ஏற்றக்காவி. இலத்திரனால கடத்தப்படும் தானே.
துளைகளும் இருக்கு இலத்திரன் இருக்குன்னா ரெண்டாலையும் நீங்க கருதப்படும். ஆனா யாரு கணக்கவா இருக்கார்? துளைகள் கூடவா இருக்கிறதால துளைகளால மின்ன கடத்துற அளவு கூடவா இருக்குது. அதனால பெரும்பான்மை ஏற்ற காவி துளைகள், சிறுபான்மை ஏற்ற காவி இலத்திரன்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த துளைகளின் சரிவு இருக்கணும், அதாவது பெரும்பான்மை ஏற்ற காவிகள் என்ற சரிவு என்னத்துல தங்கி இருக்கு? இந்த துளைகளின் சரிவு என்னத்துல தங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசுக்களின் அளவு தான் தங்கி இருக்கு. நீங்க மாசுக்களின் அளவை கூட்ட கூட்டத்தான் அந்த துளைகளின் சரிவு வந்து கூடும். இப்ப நீங்க சொல்லுவீங்க என்னது சார் ஹீட் ஆனா இது இந்த வெப்பநிலையை கூட்டுறீங்க, இது இந்த வெப்பநிலையை கூட்டைக்குள்ள ஒரு துளையும் கூடும் ஒரு இலத்திரனும் கூடும். இப்ப சிறுபான்மை காவியில் இலத்திரனும் கூடும் துளையும் கூடும். இங்க வெப்பநிலை கூடைக்க துளை கூடுமோன்னு கேட்டா நான் கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நான் முதல் சொன்ன நம்மள பாருங்க, வெப்பநிலை கூடைக்க பிணை கூடையுது, துளையும் கூடுது, சுயாதீன நிலத்திலும் எண்ணிக்கையும் கூடுது. முதல் சொல்றேன் கூடுது, துளையும் கூடுது, இலத்திரனும் கூடுது. பிறகு சொல்றேன் வெப்பநிலை கூடுறதால பெரும்பான்மை ஏற்ற காவி கூடுறதா நான் சொல்ல மாட்டேன். அது என்ன தமிழ்? அது என்ன தமிழ்? நெய் வரணும். துளைகளின் எண்ணிக்கை 10,000 இருக்குது, சுயாதீன நிலத்தின் எண்ணிக்கை 10 இருக்குது. இது கூட இது குறைய வெப்பநிலை கூட இது என்னவா வரும்? 10,001 வரும். இது என்னவா வரும்? 11 வரும். இப்ப இதை சொல்லுங்க, 10ல இருந்து 11 வருவதுன்றது பெரிய மாற்றம், 10 11 ஆகுதுன்றது பெரிய மாற்றம், 10,000 10,001 ஆகுதுன்றது சின்ன மாற்றம். அப்ப அதை மாறையில என்றே சொல்லலாம். 10,000 10,001 மாறுறத நான் புறக்கணிக்கிறேன், மாறையில அப்படின்னு நினைக்கிறேன். கட்சி தமிழ் விளங்குதோ உங்களுக்கு? அப்ப இங்க உண்மையாவே கூடுது, ஆனா அங்க கூடுறத நாங்கள் கூடுதுன்னு சொல்ல மாட்டோம். அப்ப வெப்பநிலை அதிகரிக்கிறதால சிறுபான்மை காவிகள் எண்ணிக்கை கூடும், பெரும்பான்மை காவிகள் எண்ணிக்கை கூடுதல் சொல்ல மாட்டோம். ஆனா மாசுக்களை சேர்க்கைக்கு என்ன சொல்லுவாங்க? நீங்க மாசு சேர்க்கைக்குள்ள அங்க துளைகளின் எண்ணிக்கை கூடும் இல்லோ, அது மட்டும்தான் கூடும். அந்த துளைகளின் எண்ணிக்கை கூடுறதுக்கு நாங்க மாசுக்களை மாற்றணும்னு சொல்லுவாங்க. வெப்பநிலையால சிறுபான்மை காவிகள் எண்ணிக்கை மாறும். அப்ப இது முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னது? வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெளியீட்டு குறைகடத்திகளின் சிறுபான்மை காவிகள் அதிகரிக்கும். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது சிறுபான்மை வெளியீட்டு குறைகடத்திகளில் சிறுபான்மை காவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது அதே தான் சொல்ல போற, வேற மாதிரி ஒரு தமிழ்ல சொல்றேன். என்னண்டு? வெளியீட்டு குறைகடத்திகளில் பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை மாசுக்களின் அளவில் தங்கியிருக்கும். பெரும்பான்மை காவிகளின் சரிவு அல்ல, பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை மாசுக்களின் அளவில் தங்கியிருக்கும். இப்ப இது வந்து ரெண்டுக்கும் பொதுவானது. PY என்பவை ரெண்டுக்குமே இந்த கன்செப்ட் பொருந்தும். விளங்கி செல்லும். இதுல நேற்று ஒரு பிள்ளை கேட்டது, என்ன கேட்டது? P வகை குறைகடத்தி. ஏன் இதுக்கு P வகை என்று பேர் வச்சேன்? நான் வச்ச முறை. P வகை என்றது அவங்க வச்சது. நான் எப்படி யோசிக்கிறேன்? பிளஸ் கூடவா இருக்கு, அதாவது நேரேற்றம் கூடவா இருக்கு, துளைகள் கூடவா இருக்குது, பாசிட்டிவ் கூடவா இருக்கிறதால P வகைன்னு சொன்னேன். அது ஞாபகம் வச்சிருக்க ஈஸியா. துளைகள் கூடவா இருக்குது, அப்ப துளைகள் என்றது நேரேற்றம் பாசிட்டிவ்,
பாசிட்டிவ் கூடவா இருக்கிறதால பி வகை. அப்ப நேரேற்றம் கூடவா இருக்கிறதால பி வகை குறைகடத்தி என்பது நேரேற்றம் உடையதா? ரைட். ஒரு ஆள் சார் கூப்பிடுவது சொல்லுங்களா? பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ரைட். இது நான் நினைக்கிறேன் முதல் சொன்ன பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். என்ன சொன்னான்? அவன் முதல் சொன்ன பாயிண்ட்ஸ் சொல்றேன். வெப்பநிலை அதிகரிக்கும் போது சிறுபான்மை காவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நான் என்ன தமிழ்ல சொன்னான்னு மறந்துட்டேன். வெப்பநிலை அதிகரிக்கும் போது சிறுபான்மை காவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் சொன்னால் பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை மாசுக்களின் அளவில் மாசுபடுத்தப்படும் அளவில் தங்கியிருக்கும். பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை மாசுக்களின் அளவில் தங்கியிருக்கும். ரைட். அதாவது வெப்பநிலையில தங்காது. ஓகே ஓகேடா. ஓகே இப்ப வாங்க. இப்ப என்ன கேச்சு? ஓகே இதுல நேரேற்றம் கூடவா இருக்குது. நேரேற்றம் கூடவா இருக்கிறதால இது நேரேற்ற துணுக்கியா அல்லது நடுநிலையானதா என்று கேட்டா பி வகை குறைகடத்தி நடுநிலையானது அப்படின்னு சொல்றோம். இப்ப நோட்ஸை வாசிச்சுட்டு வந்தாங்க எல்லாருக்கும் விளங்கி இருக்கோம். நடுநிலையானது. ஏன் நடுநிலையானது? இப்ப அப்ப சிலிக்கன் அணு ஒரு அணு அப்பவும் நடுநிலையானது. ஏற்றுக்கொள்றீங்களோ? ஏன்? அதுல இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கையும் புரோத்திரங்கள் எண்ணிக்கையும் சமன். அப்ப பிளஸ் மைனஸும் சமனா இருக்கிறதால அது நடுநிலையானது. இப்ப இதுக்குள்ள மூன்றாம் கூட்ட மூலத்தை சேர்த்தேன். அலுமினியம். அலுமினியம் அணுவைத்தான் சேர்த்தனான். அந்த அணுவின் நடுநிலையானது. இப்ப இங்க நேரேற்றம் மறையேற்றம் கூடி இருக்குதோ? இல்ல. என்ன? கருவுல இருந்து வெளியால வந்து நிக்குது சுயாதீனத்திறன். அல்ல அந்த கருவுக்கு ஒரு உறுதிநிலைக்கு ஒரு பிளஸ் ஏற்றம் தேவையா இருக்கே தவிர இங்க பிளஸோ மைனஸோ அடிஷனலா வந்ததோ இல்ல. பிளஸ் மைனஸ் அடிஷனலா வரல. இருந்த அணுக்கள் தான் அப்படியே இருக்குது. அணுக்கள் நடுநிலையானது. ஆகவே பி வகை குறைகடத்தி நடுநிலையானது. விளங்குதில்ல? நேற்றைக்கு டவுட் கேட்டாலும் விளங்குதோ? இல்லது கேட்டது நான் தானே ஒன்று மறந்துட்டதோ? எங்க அதுல காண? ஓகே நடுநிலையானது. அப்ப பி வகை குறைகடத்தியோ என் வகை குறைகடத்தியோ நடுநிலையானது. ஏன் நடுநிலையானது? அங்க அணுக்கள் தான் இருக்குது. இப்ப என் வகை குறைகடத்தில இடத்துல கருவில இருந்து வெளியால வந்து நிற்கும். ஆனா டோட்டல் சிஸ்டத்துல பிளஸ் இல்லை மைனஸ்லயே மாற்றம் இல்லை. அப்ப என்ன நடக்குது? நடுநிலையானது. எனக்கு தேவை நடுநிலை என்றா சார்ஜ் பார்க்க தேவை இல்லையா? இப்ப இங்க பாரு, ஒரு கோளம் நேரேற்றப்பட்டிருக்குன்னு என்ன மீனிங்? இப்ப இது ஒரு கோளம் நடுநிலையானது என்ன மீனிங்? அதுல எக்ஸ்ட்ராவா பிளஸோ மைனஸோ இல்லையே தவிர அங்க பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குது. அந்த பிளஸ் மைனஸ் நடு சேர்ந்து நியூட்ரலா இருக்குது. ரெண்டும் சமனா இருக்கிறதால அது நடுநிலையா இருக்குது. இப்ப எதை நாங்கள் பிளஸ் சொல்றோம்?
மைனஸ விட பிளஸ் கூடவா இருக்கிறது தானே நேரேற்றம் என்று சொல்றோம். மறையேற்றம் என்று சொல்றது பிளஸ் விட மைனஸ் கூடவா இருந்தா தானே மைனஸ் ஏற்றம் சொல்றோம். இங்க பிளஸும் மைனஸும், அதாவது புரோத்தண்டையும் இலத்திரண்டையும் எண்ணிக்கை இதுல கூட குறைய இருக்குதோ இல்ல தானே? அதே அளவு தானே இருக்கு. அலுமினியத்துல பிளஸும் மைனஸும் சமன், சிலிக்கன்ல பிளஸும் மைனஸும் சமன். எங்க புதுசா அடிஷனலா பிளஸ் மைனஸ் எங்க வந்தது? இல்ல. என்ன கருவுக்கு உறுதி நிலைக்கு பிளஸ் தேவைன்னு கேட்கிறோமே தவிர அடிஷனல் பிளஸ் மைனஸ் என்ன ஒண்ணுங்க வேற இல்லை. இவரை சேர்ந்ததால இந்த இடத்துல உறுதி நிலைக்கு என்ன தேவைப்படுது? இது இந்த உறுதி நிலைக்கு ஒரு இலத்திரம் தேவைப்படுதுன்னு கேட்கிறேன். இது அடிஷனல் பிளஸ் கிடையாது. என்ன நான் கேட்கறது அவங்களுக்கு விளங்குதா? இப்ப நான் சாரி என்பகை கேட்கல விளங்கும். இப்ப என்பகை குறைகடத்தை காட்சிங்க அதப்படி 5ஆம் கூட்டம் மூலத்தை கொண்டு சேர்க்க போறாங்க. இப்ப பொஸ்பரஸ கொண்டு சேர்த்தா அவருக்கு இறுதி ஓட்ட 5 இலத்திரம் இருக்குது. ஆனா அவருக்கு 4 சிலிக்கனோட பிணை பக்கத்துல இருக்கிற சிலிக்கனோட பிணைத்தா போதும். அப்ப 4 பிணைப்புல ஈடுபட ஒரு இலத்திரம் தேவையில்லை. ஏன்? இந்த 4மே போதும் உறுதி நிலைக்கு. அப்ப அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஒன்று என்ன செய்யும்? வெளியால வந்துடுவார். அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஒன்று வெளியால வந்தோம்னா இந்த இலத்திரன் டக்குன்னு கருவில இருந்து கலந்துவார். ஏன்? ஆல்ரெடி கரு உறுதியா இருக்கு. அப்ப அந்த கருவில இருந்து வெளியால இவர் சுயாதீனமா வந்துடுவார். ஒரு சின்ன வெப்பத்துக்குமே கலண்டு வெளியால வந்துடுவார். இவர் சுயாதீனமா இருக்க போறார். அப்ப இங்க சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூடவா இருக்குது துளைகள் எண்ணிக்கையை விட. அதனால இங்க பெரும்பான்மை காவி யாரு? சுயாதீன இலத்திரங்கள். பெரும்பான்மை காவி சுயாதீன இலத்திரங்கள், சிறுபான்மை காவி துளைகள். இப்ப இதுல துளைகள் இருக்குமோ? எஸ். ஏன்? வெப்பநிலை கூடிய ஒரு பிணைப்புடையக்குள்ள துளையும் இருக்கும், சுயாதீனம் இருக்கும். அப்ப இங்க சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை இந்த சரிவு, சுயாதீன இலத்திரங்கள் என்ற சரிவு துளைகள் என்ற சரிவை விட மிக மிக அதிகமா இருக்கும். அதனால பெரும்பான்மை காவி சுயாதீன இலத்திரன். இங்கேயும் எப்படி? நடுநிலை. என்ன? கருவுக்குள்ள இருந்தால் நடுநிலை, வெளியால வந்தோடனே அந்த கருவுல இருந்து வெளியால வந்து நிற்கிறத விட டோட்டல் சிஸ்டத்துல பிளஸ் மைனஸ் மாறையில. அதனால என்பகை குறைகடத்தியும் நடுநிலை. இதுவரைக்கும் ஓகேல்லோ? அப்ப இதுல இந்த பொஸ்பரஸ் அணு இருக்குங்களா? நீங்க அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பொஸ்பரஸ் அணுவுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இந்த பொஸ்பரஸுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா கொடுப்பான் வகை மாசு அல்லது தானி மாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உண்ட குடுக்குறவரை நாங்க என்ன சொல்லுவோம்? தானம் செய்யறன்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு தானி மாசு. என்ன? மின்னோட்டம் செல்லுறதுக்குரிய இலத்திரனை அடிஷனலா கொடுக்குறாரு. மின்னோட்டத்தை கடத்துறதுக்கு கொடுக்குற இலத்திரனை வாழ்ந்துறவருக்கு நாங்கள் தானி மாசுன்னு சொல்லிக் கொள்வோம். இது மாசுதானே? அப்ப தானி மாசு அல்லது தானி அணுன்னு சொல்லுவோம். இல்லது கொடுப்பான் வகை மாசு அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். ஓகேயா? அது பொஸ்பரஸ். அப்ப இந்த அலுமினியத்துக்கு என்ன பேர்? பி வகை குறையாது. அது மின்னோட்டம் கடத்துறதுக்கு தேவையான இலத்திரனை ஏற்கக்கூடிய நிலையில இருக்குல்லோ, அதனால இதுக்கு என்ன பேர்? ஏற்பான் வகை மாசு. மெயினா கரண்ட் ஓடுறதுக்கு இலத்திரன் தானே. இலத்திரன் இவர் வழங்குறதால கொடுப்பான் வகை மாசு, இவர் ஏற்பான் வகை மாசு. இலத்திரனை ஏற்கக்கூடிய நிலையில இருக்கிறபடியா
ஏற்பான் வகை மாசு தெரிஞ்சிருக்கணும். நீங்க டயக்ராத்தை பாருங்க, 4ஆம் பக்கத்துல டயக்ராம் போட்டிருக்க பாருங்க. அதுல அந்த அணுவுக்கு நான் கொடுத்திருக்க பேர் பி வகை குறைகடத்தில ஏற்பான் வகை மாசு அல்லது ஏற்பான் வகை அணு. அடுத்ததுல தானி அணு அல்லது கொடுப்பான் மாசு அப்படின்னு கொடுக்கிறார். ஓகே தானே? என்ன கேக்குறீங்களா? பி வகை கடத்தில துளைகள செறிவை பத்தி சொல்லுங்க. அத்தனை முதல் சொல்லிட்டேன். இப்ப பி வகை குறைகடத்திலா இந்த பி வகை குறைகடத்தில துளைகளின் எண்ணிக்கை தான் கூடவா இருக்கும். ஏன்? நீங்க மாசுக்களை சேர்த்து துளைகள் கூடவா இருக்கு. அப்ப அந்த துளைகளின் செறிவு மிக அதிகமா இருக்கும். சுயாதீன நிலத்தின் எண்ணிக்கை கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி என் வகை குறைகடத்தி எடுத்தீங்கன்னா அங்க சுயாதீன நிலத்தின் எண்ணிக்கை கூடவா இருக்கும், துளைகளின் எண்ணிக்கை மிக குறைவா இருக்கும். ஏன்? கணக்க மாச சேர்த்திருக்கீங்க. அப்ப அந்த மாச சேர்க்கைக்குள்ள இங்க சுயாதீனத்தின் எண்ணிக்கை பொழுது துளைகள் குறைவு, இங்க துளைகளின் எண்ணிக்கை கூடவா இருக்கு, சுயாதீனத்தின் எண்ணிக்கை குறைவா இருக்கு. இது ரெண்டு முக்கியம் தானே? இவ்வளவு முக்கியம் தானே? ஓகே. இப்ப நான் இதுல இருந்து எங்கட கணக்குக்கு தேவையான முக்கியமான ஒரு ஆள். இதுதான் இந்த முதலாவது செக்ஷனுக்கு முக்கியமான ஆள். என்னது? முதலாவது எலக்ட்ரானிக் உபகரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎன் சந்தி இருவாயி. பிஎன் சந்தி இருவாயி, இதைத்தான் நாங்கள் டயோட் அப்படின்னு சொல்றோம். இந்த பிஎன் சந்தி இருவாயில முதல் அதின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றத பார்த்தோம்னா அதை பற்றி எங்களுக்கு இப்ப இந்த பிஎன் சந்தி இருவாயி எப்படி உருவாக்குறோம்னு இந்த ஒரு குறைகடத்தி எடுப்போம். எப்படி உருவாக்குலாம் தேவையில்லை, ஆனா சும்மா பேசிக் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஒரு குறைகடத்தி எடுப்போம். இது ஜஸ்ட் குறைகடத்தி, சிலிக்கன் தூய குறைகடத்தி எடுத்து என்ன செய்யறீங்கன்னா ஒரு பக்கத்தால மாசுபடுத்தி கொண்டு வாங்க. இப்ப அணுக்களை சேர்க்கிறோம், பாஸ்பரஸ் அல்லது அலுமினியம், ஒரு பக்கத்தால அலுமினியத்தை சேர்த்து கொண்டு வாருங்கள், ஒரு பக்கத்தால பாஸ்பரஸை சேர்த்து கொண்டு வாருங்கள். அப்ப ஒரு பக்கத்தால பி வகை உருவாகி கொண்டு வரும், ஒரு பக்கத்தால என் வகை உருவாகி கொண்டு வரும். அது எப்படி சேர்க்கிறன்றது வேற விதம். என்ன குறைகடத்திக்குள்ள பாஸ்பரஸ் எப்படி சேர்த்தன்றதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு ப்ரோசஸ் ஒண்ணு இருக்குதானே. என்ன நாங்க பேசிக்கா சேர்க்கிறோம், இதுக்கு சேர்க்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த பக்கத்தால உருவாகி கொண்டு வருது பி வகை, அந்த பக்கத்தால உருவாகி கொண்டு வருது என் வகை. அப்படி உருவாகி கொண்டு வரீங்க ரெண்டும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுங்க. பி வகை இங்க இருந்து உருவாகி கொண்டு வரீங்க, என் வகை இங்க இருந்து உருவாகி கொண்டு வரீங்க. அப்படி உருவாகி கொண்டு வரீங்க இந்த சந்தியில வந்து பியும் என்ன மீட் பண்ணுமல்ல, அந்த மீட் பண்ற இடத்துல என்ன நடக்குதுன்னா இப்படி ஒண்ணு நடக்குது. இந்த பி வகையில என்ன இருக்குது, துளைகள் இருக்கு. என் வகையில என்ன இருக்குது, சுயாதீன நிலத்திரங்கள் இருக்குது. இந்த மீட் பண்ற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த துளைகளும் இலத்திரன்களும் சேர்ந்து நடுநிலையான ஒரு பிரதேசம் உருவாகும். என்ன நடுநிலையான பிரதேசம் என்ற ஏற்றம் இல்லாத பிரதேசம் உருவாகும். துளைகளும் இல்ல, சுயாதீன நிலத்திரங்களும் இல்லாத ஒரு பிரதேசம் உருவாகி அதுக்கு பிறகு உடனடியா இங்கால துளைகள் போய் இங்கால சுயாதீன நிலத்திரங்கள் வந்து இந்த இடத்துல நின்று வரும். அது அந்த ப்ரோசஸ் எல்லாம் அப்படி ஒண்ணு நடக்குது.
இது ஏன் தொடர்ந்து நடுநிலை ஆகியதுன்னு கேட்கக்கூடாது. அது அந்த நீங்க செய்யற அந்த ப்ரோசஸ், அதாவது எப்படி அதை உருவாக்குறாங்களோ அந்த உருவாக்குற நேரம் இப்படி ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? முதல்ல ஒரு நடுநிலையான பிரதேசம் உருவாக்கி அதுக்கு பிறகு இந்த பக்கத்துல துளைகளும் இங்கால பக்கமும் இலத்திரங்களும் வந்து மேற்கொண்டு இதுக்கு பிறகு இந்த துளைகள் அங்கால போறதுக்கோ இலத்திரங்கள் இங்கால போறதுக்கோ விடாம ஒரு பேரியர் ஏற்படுது. அது அந்த ப்ரோசஸ்ல உருவாக்குறது. அந்த உருவாக்குற விதத்தில், அதாவது பிஎன் சந்தி இருவாயை உருவாக்குற விதத்துல இப்படி ஒரு நிலைமை ஒன்று உருவாகுது. என்ன, இங்கால துளைகள் இங்கால இலத்திரங்களும் இல்லாம பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு ஒரு மின்புலச்சரி ஒன்று வந்துருமே. இந்த பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு ஒரு மின்புலச்சரி வந்தோடனே இப்படி ஒரு மின்புலச்சரிவு வந்தோடனே துளை இங்க இருந்தாங்க போயிடாது. ஏன்? துளை போக வழிக்கிட்டா விசைய கொடுக்கும், விசைய கொடுத்து வெறிங்கால வளர்ந்துருவார். அங்க இருந்து இலத்திரங்களை வழிக்கிட்டா இலத்திரங்கள் அங்கால விசைய கொடுப்பார். என் மறையத்துல எதிர்த்து செய்யற. அப்ப அங்க இருந்து இலத்திரன் இங்க வர்றதுக்கோ இங்க இருந்து துளை அங்க போறதுக்கோ ஏலாம போயிடும். அப்ப அப்படி ஒரு பிரதேசம் ஒன்று நடுவுல உருவாகிடும். அப்ப இந்த பி வகைக்கும் என் வகைக்கும் இடையில ஒரு சந்தியில மின்புலச்சரிவு வர்ற மாதிரி ஒரு பிரதேசம் ஒன்று உருவாகிடும். ஒருத்தன் டவுட் பாரு. ஒன்ல இருக்கு. அவன் நடுவுல தான் முதல்ல அந்த உருவாகி கொண்டு வேலைக்கு என்ன நடந்தது? இங்க என் உருவாகி கொண்டு வந்து பி உருவாகி கொண்டு வந்து நடுநிலை ஆகுது. அந்த ஒரு இடத்துல என்ன செய்து நடுநிலை ஆகுது. நடுநிலை ஆன பிறகு இது ஒன்றுமில்லாம தான் பிரதேசம் இருக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுல இருந்து இன்னும் இலத்துல நீங்க வந்து அதுக்கு துளை அங்கால போய் இப்ப இந்த துளை அங்கால போயிட்டு இதுல இலத்திரன் கொஞ்சம் உருவாகிடுது. அப்ப இலத்திரன் துளை மங்கால உருவானவங்க என்ன நடக்குதுன்னா பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு மின்புலச்சரிவு உருவாகும். என்ன, தொடர்ந்து நடுநிலை ஆகல. அதுதான் நான் சொன்னேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன் சொல்ல தெரியாது? அது அப்படி நடக்குது. அந்த ப்ரோசஸ்ல தான் அப்படி ஒண்ணு நடக்குது. அப்ப நடந்து என்ன நடக்குது? இங்கால துளையும் இங்கால இலத்திரனும் வந்து இதுக்குள்ள ஒரு மின்புலச்சரிவு ஒன்று போக மாட்டேங்க. இனி இந்த துளை அங்கால போக இயலாது, இலத்திரன் இங்கால வர இயலாது. ஒரு பேரியர் ஒன்று உருவாகுது. அதோட நிப்பாட்டிடுவாங்க. இவ்வளவுதான் பிஎன் சந்தி இருவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு மாசுபடுத்துறது இல்லை. மாசுபடுத்தி கொண்டு வந்து இப்படி ஒரு சந்தி உருவாகணும்னு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. இப்ப இது பிஎன் சந்தி இருவாங்க உருவாகிடும். அப்ப இதுக்குள்ள என்ன உருவாகிட்டு? ஒரு மின்புலச்சரிவு ஒன்று உருவாகிட்டு. டேய், உங்களுக்கு தெரியும், ஒரு மின்புலச்சரிவு இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கு. இப்ப இந்த பிஎன் சந்திக்குள்ள இப்படி ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது இந்த துளைகள் அங்கால போக விட இல்ல, இலத்திரன்கள் இங்கால வர விடாது. அப்படி வர விடாம நடுவுல ஒரு மின்புலச்சரிவு வந்து உருவாகி இருக்கு. இதுதான் பிஎன் சந்தி இருவாகி. இப்ப நீங்க என்ன கேப்பீங்க, ஏன் இப்படி ஒன்று உருவாக்கினது? உருவாக்கினதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்க, ஒரு பக்கத்தால பேட்டரியை கனெக்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் ஓடுது, இன்னொரு பக்கத்தால கனெக்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் ஓடாது. அதுதான் இதுல உள்ள சிறப்பு. இப்ப சும்மா துளை கடத்தியா இருக்கீங்க நடந்தது, இப்ப துளை மட்டும் இருக்கீங்க நடந்தது. நீங்க பேட்டரியை இப்படி கனெக்ட் பண்ணினாலும் கரண்ட் ஓடும், பேட்டரியை இப்படி கனெக்ட் பண்ணினாலும் கரண்ட் ஓடும். அது பி வகையா இருந்தானே என் வகையா இருந்தாங்க, ரெண்டு பக்கத்தாலையும் கரண்ட் ஓடும். அது சும்மா ஒரு கடத்தி மாதிரி தானே. ஆனா இந்த பிஎன் சந்தி இருவாயி உருவாக்கின அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு பக்கத்தால விட்டீங்கன்னா கரண்ட் ஓடும், இன்னொரு பக்கத்தால கரண்ட் ஓடாது. அதுதான் இதுகின்ற சிறப்பு.
ஓகே, ஏற்றுக்கொள்றீங்களா? கழிச்சது யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு. ரெண்டு சைடும் ஒரே அளவிலேயே மாசாக்கம் செய்யறது, அதை பற்றி தெரியாது. இப்ப இங்கால பக்கம் மாசுபடுத்துறது, இங்கால பக்கம் மாசுபடுத்தி உருவாக்கலாம். இப்ப ஒரே அளவா இல்லையா, அது அந்த ப்ரோசஸ பொறுத்தது, அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தேவையும் இல்லை. இப்ப இப்படி ஒன்று உருவாகினதால அந்த டயோட்டை அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்க போறோமே தவிர இதுக்குள்ள நாங்கள் ஆராய போறது இல்லை, எங்களுக்கு தேவையில்லை எங்கட சிலபஸுக்குள்ள. ஓகே, இது ஓகே தானே? இப்ப இதை வச்சுக்கொண்டு அங்கால நாங்கள் என்ன செய்ய போறோம்? அப்ப இந்த பிஎன் சந்தி இருவாயோடு உருவான என்ன கேட்கிறாங்க? பிஎன் சந்தி உருவான பிறகு பி என்னெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்காதா? நோ, அதான் சொன்னேன். இப்ப இந்த பிஎன் சந்தி உருவானோட இந்த பி இந்த துளைகள் அங்கால போயிடாது, இல்லத்துல நீங்க வேலையிடாது, என்ன விடாது, மின்புலம் போக விடாது. துளைகள் என்ன நேரேற்றம் இல்லோ, உங்களுக்கு மின்புலம் ஒன்று இப்படி இருக்கீங்க, ஒரு நேரேற்றம் இங்கால போக வழிகிட்ட என்ன நடக்கும்? நேரேற்றம் அங்கால போக வழிகிட்ட அந்த பிடிச்சி தாழ்ந்து நிற்காது, இது எதிர்க்கும். அப்ப இந்த நேரேற்றம் அங்கால போவாது, இவர் தள்ளி விட்டுருவார், வராது. அதே மாதிரி இந்த இலத்துல நீங்க வரவழைக்கிட்ட என்ன செய்யும்? மைனஸ் ஏஜாம். மின்புலத்துக்குள்ள வரவழைக்கிட்ட என்ன செய்யும்? மின்புலம் அது எதிர்க்கும், மைனஸ் ஏஜத்துல எதிர்த்து செய்யல. அப்ப இவர் இங்க வரவழைக்கிட்ட அது எதிர்க்க, அந்த இலத்துல நீங்க வரையாது. அப்ப அந்த இலத்திரங்கள் அங்காலேயே இருக்கும், இந்த துளைகள் இங்காலே இருக்கும். இந்த துளைகளாலையும் இந்த இலத்திரங்களாலையும் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. ஓகேயா? Right. Right. இப்ப எனக்கு ஒரு ஆள் கேக்குது, இந்த சந்தியில கோல்சால இலத்திரன் நிரம்புமா சந்தியில? அதான் சொன்னேடா, அந்த இடத்துல சந்தில முதல்ல நொதுமல் அடைஞ்சது சேர்ந்து இல்லாம போய் முதல்ல சேரும், துளையும் இலத்திரன் சேர்ந்து இல்லாம போனது, இல்லாம போய் திருப்பி உருவாகும். ஆனா எப்படி உருவாகும்? இந்த துளை அங்கால போய் நிற்குது, இலத்திரன் இங்கால வந்து நிற்குது. அப்படி உருவாகிதான் மின்புலச்சேரி கொண்டு உருவாகும். அதுக்கு பிறகு சேராது. இந்த மின்புலச்சேரி பிளஸ் மைனஸ் அந்த மின்புலச்சேரி வந்த உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யாது? சேராது. ரைட். ஓகே, இப்போ ஒரு ஆள் கேட்டதுக்கு டியூப்ல என்பி மிக்ஸ் ஆகி காட்டி இருக்குது, எத்தனாம் பேஜ்லடா? பேஜ் நம்பர் 5 இல்லையா? அது என்னன்னு சொன்னா பேஜ் நம்பர் 5 இந்த டி வகை குறைகடத்திக்குள்ள என்ன இருக்கும்? துளைகள் மெயினா இருக்கும், அதுக்குள்ள சுயாதீன நிலத்திரன் கொஞ்சமா இருக்கும். அதே மாதிரி எந்த வகைக்குள்ள என்ன இருக்கும்? சுயாதீன நிலத்திரன் கூட இருக்கும், அதுக்குள்ள துளைகள் கொஞ்சமா இருக்கும். அது சிறுபான்மை காவிகள். அந்த சிறுபான்மை காவிகளை தான் காட்டியிருக்கீங்க. துளைகள் கூடவா இருக்குது,
சிறுபான்மை காவிகளும் கொஞ்சம் இருக்கும் அந்த அதையும் கொஞ்சம் காட்டியிருக்கு இங்க மெயினா சுயாதீன நிலத்திரங்கள் இருக்குது துளைகள் கொஞ்சமா இருக்குது அதுதான் நான் இதை காட்டியிருக்கேன் ஓகேடா பேஜ் நம்பர் 5ல இருக்கிற படத்துல ஒன்றுக்குள்ள ரெண்டு காட்டியிருக்கு துளை சுயாதீன அது சிறுபான்மை காவி பெரும்பான்மை காவி ரெண்டுமே இருக்குமே அதுதான் காட்டியிருக்கு ஓகேயா விளங்கிச்சா நான் அடுத்ததுக்குள்ள போவா இது கிளியர் ரைட் இப்ப நாங்கள் இதை என்ன செய்ய போறோம் பாருங்க ரைட் அதுக்கு முதல் அப்ப இப்படி ஒரு சின்ன ஒரு பிரதேசம் உருவாகுது அந்த சின்ன பிரதேசம் விளையாண்ட ஒரு மைக்ரோமீட்டர் அளவு தான் இருக்கும் நாங்க சொல்லியிருப்பேன் பாருங்க அந்த உருவாகிற பிரதேசம் ஒரு மைக்ரோமீட்டர் அளவிலான ஒடுங்கிய பிரதேசம் அந்த பிஎன் சந்தி உருவாக்கி கீழே இருக்கிற பந்தில வாட்சிங்களும் தெரியும் இந்த பரிமாற்ற நிகழ்வு இந்த பிரதேசத்தின் அளவு சைஸ் எவ்வளவு ஒரு மைக்ரோமீட்டர் மிக மிக சின்ன பிரதேசத்துக்குள்ள நடக்குது ஒரு மைக்ரோமீட்டர் அளவுல சின்ன ஜோர்ஜ் பாருங்க மிக சின்ன பிரதேசத்துக்குள்ள இப்ப ஏற்கனவே இப்படி பாருங்க இப்ப இந்த பிரதேசத்துக்கு நாங்க ஒரு பேர் வைக்கிறோம் ஓகே சிலர் நான் கொஞ்சம் கதைச்சா பிறகு வர வேண்டிய டவுட் எல்லாம் இப்ப வருது சிறுபான்மை காவியால எப்படி பாதிப்பு வரும் அப்படின்றது நான் கதைக்கிறேன்னா சரி இப்ப இங்க பாருங்க இப்ப இந்த இதுக்குள்ள எவ்வளவு வருது ஒரு சின்ன பிரதேசத்துக்குள்ள வருது 1 மைக்ரோமீட்டர் இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம் பரிதாக்கல் பிரதேசம் பரிதாக்கல் பிரதேசம் அப்படின்னு பேர் வைக்கிறோம் ஓகே தானே ஓகே சோ இந்த பரிதாக்கல் பிரதேசத்துக்குள்ள ஒரு மின்புலச்சரிவு இருக்குது மின்புலச்சரிவு இருந்து அடுத்த வேறுபாடு இருக்கு நான் சொன்னேன் எங்களுக்கு தெரியும் மின்புலச்சரிவு படிக்கிறது ஒரு மின்புலச்சரிவு ஒரு தூரத்துக்குள்ள இருந்தா அங்கு கட்டாயம் ஒரு அழுத்த வேறுபாடு ஓகேயா மின்புலச்சரிவு தூரம் இருந்தா அழுத்த வேறுபாடு இருக்கும் அப்ப இந்த அழுத்த வேறுபாடு இருக்கிறதால இதுக்குள்ள இப்ப இந்த பரிதாக்கல் பிரதேசம் இருக்குதா அதுக்குள்ள ஒரு அழுத்த வேறுபாடு வருது இந்த அழுத்த வேறுபாடு இது சிலிக்க நிலையங்கள் உருவாக்கி இருந்தால் அது 0.7 வோல்ட் அது பிக்ஸ்ட் ஜெர்மனியத்தால உருவாக்கி இருந்தீங்கன்னா 0.3 வோல்ட் அப்ப இங்க பரிதாக்கல் பிரதேசத்துக்குள்ள வர மின்புலச்சரிவால ஒரு அழுத்த வேறுபாடு வருது அந்த அழுத்த வேறுபாடு சிலிக்கனா இருந்தா 0.7 வோல்ட் ஜெர்மனியமா இருந்தால் 0.3 வோல்ட் இந்த அழுத்தத்துக்கு நாங்க ஒரு பேர் வைக்க போறோம் பரிதாக்கல் அழுத்தம் பரிதாக்கல் அழுத்தம் அல்லது தொடுகை அழுத்தம் அது பேர் தொடுகை அழுத்தம் அல்லது பரிதாக்கல் அழுத்தம் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இது இதுக்குள்ள வர வோல்டேஜ் சரி இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் இந்த பிஎன் சந்திவாயில இந்த பக்கத்தால் ஒரு பக்கத்தால கரண்ட் விட்டா ஓடுவார் மற்ற பக்கத்தால கரண்ட் விட்டா ஓட மாட்டார் ஓகே இந்த பக்கத்தால கரண்ட் விட்டு ஒரு பக்கத்தால விட்டா ஓடுது இல்ல ஒரு பக்கத்தால விட்டா ஓடுது அப்ப அது என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம் சரி இப்ப புதோட கேள்விக்குள்ள போகணும்னா இவைகள் அப்ப இப்ப என்னுடைய இருக்குது பிஎன் சக்தி இருவாய்
இப்ப இது வருதாக்கல் பிரதேசம், இது பி வகை, இது என் வகை. நான் இந்த வருதாக்கல் பிரதேசத்தை கொஞ்சம் பெருசா போடுறேன், எனக்கு அந்த பிளஸ் மைனஸ் புரிகிறதுக்காண்டி. சோ இது பி வகை, அது என் வகை. இதை கொண்டு வந்து இப்ப பேட்டரி கிடைக்க இப்ப முதல்ல எலக்ட்ரிசிட்டி ஒருக்க ஞாபகப்படுத்துவோம். இப்ப பேட்டரி என்ன சாதனம்? பேட்டரிய நாங்கள் ஒரு கடத்திக்குள்ளால நினைக்க கரண்ட் ஓடினது இல்லோ, அந்த பேட்டரி என்ன வேலையை செய்தது முதல் அது தெரியும். ஒரு தடைக்கு நாங்கள் பேட்டரி இணைக்க கரண்ட் ஓடினதுன்னு சொன்னாங்க. இந்த பேட்டரி என்ன செய்யறதுன்னா இதுல பிளஸ் இதுல மைனஸ் அடுத்த வேறுபாட்டை கொடுத்து இதுக்குள்ள ஒரு மின்புலத்தை உருவாக்குறது. இங்க இருந்து இந்த மின்புலத்தால என்ன செய்யணும், இந்த இலத்திரன்கள் இங்க தள்ளப்படும். இந்த மின்புலம் இந்த இலத்திரன் இங்க தள்ளத்தான் இதுக்குள்ளதான் கரண்ட் ஓடினது. அப்ப பேட்டரியை இணைக்கிறதுன்றது அந்த கடத்திக்கு கொடுக்க ஒரு மின்புலத்தை நீங்க பிரயோகிக்கிறீங்க. அந்த மின்புலத்தால இலத்திரன்கள் என்ன செய்யப்படுது, அசைக்கப்பட்டு கரண்ட் ஓடுது. இதுதான் எலக்ட்ரிசிட்டியில நடந்தது. ஓமெல் லா. இப்ப இங்க வாங்க. இப்ப இதுக்குள்ள இருக்கிற மின்புலம் என்ன செய்யுது, இங்க இருந்து இங்க இருக்குது. அது இதுக்குள்ள இருக்கிற துளைய அங்க போக விடாம தாக்குது, எதிர்க்குது. அதே மாதிரி இங்க இருக்கிற இலத்திரனை இதுக்குள்ள வர விடாம எதிர்க்குது. அது யாரு, இந்த மின்புலம். இப்ப நீங்க பேட்டரிய கனெக்ட் பண்ணினோன்னு என்ன நடக்கும்னா பேட்டரியால இங்க இருந்து ஒரு மின்புலம் தெரியும். நீ பேட்டரியால இந்த தள்ளைங்க இது எவ்வளவு எதிர்ப்பு கொடுக்குது, 0.7 வோல்டேஜ் கூடிய எதிர்ப்பத்தான் இது கொடுக்கும். நீ இதுல இருந்து 0.2 வோல்டேஜ் பேட்டரியை கொடுத்தா என்ன செய்றீங்க, 0.2 வோல்டேஜ் கொடுத்து தள்ளுறீங்க. பேட்டரியால இந்த துளைய தள்ளுறீங்க, அது எதிர்க்குது. யார்கிட்ட எதிர்ப்பு கூட, பேட்டரி தள்ளுறதா அந்த வருதாக்கல் பிரதேசத்துக்குள்ள இருக்கிற எதிர்ப்பா கூட. இந்த வருதாக்கல் பிரதேசத்தின் எதிர்ப்பு கூட. ஏன், அவர் 0.2 வோல்டேஜ், நீங்க தள்ளுறது 0.2 வோல்டேஜ் கரண்ட் ஓடாத. நான் இப்ப இதுல 1 வோல்டேஜ் கொடுத்துறேன்னா என்ன நடக்கும், நான் இப்ப 1 வோல்டேஜ் கொடுத்து இங்க தள்ளுறேன். பிளஸ் மின்புலத்தை இப்படித்தானே இருக்கும். அப்ப இந்த ஏகத்தை புடிங்க தள்ளுறீங்க, அது எதிர்க்குது. இப்ப யார் தள்ளுறது பெருசு, பேட்டரி தள்ளுறது பெருசு. இப்ப பேட்டரி தள்ளுறது பெருசுன்னா என்ன நடக்கும்னா இது முதல் தள்ளி இந்த பிரதேசத்தை கிழிச்சு கொண்டு இதுக்குள்ளால போயிடும். உண்மை என்ன நடக்குதுன்னா இந்த பேட்டரி தள்ளைக்க அந்த வருதாக்கல் பிரதேசத்தால் எதிர்க்க முடியாது. அவர் சின்னனாக்கி இல்ல ஆகிவிடுவார். இப்ப இந்த வருதாக்கல் பிரதேசம் இல்லாம போகணும்னா ஏன், இவர் கொடுத்த மின்புல செல்வி இவர் எதிர்க்கிறார். அப்ப எதிர்க்க என்ன நடக்கும், அதால தடுக்க முடியாம போனோம்னா இதுக்குள்ளால கரண்ட் போகும். இனி நீங்க சுவிட்ச ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா, ஆஃப் பண்ணினோம்னா டக்குனு இதுக்குள்ள அந்த பிரதேசம் திருப்பி உருவாங்க. அது இதுல உள்ள சிறப்பு. இப்ப ஏன் உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, அது அதுல உருவாகுது. அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஏனென்று இப்ப எனக்குமே விட தெரியாது, அது அப்படி உருவாகுது. அதான் அந்த இருவாயில சிறப்பு. அப்ப நீங்க கேட்பீங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் இது எல்லாம் அப்படி கண்டுபிடிச்சா, அவன் என்னன்னு கண்டுபிடிச்சான், இத ஏதோ ஒன்று செய்ய போய் அவனுக்கு இது கிடைச்சது. அப்படித்தானே, இன்னொண்ட ஆராய்ச்சி செய்து கொண்டு போய்க்குள்ள இப்படி ஒண்ணு நம்ம கிடைச்சிருக்கலாம் இல்லையா? அதனால நாம அந்த ஆராய்ச்சிக்கு போக கூடாது. இது இந்த பங்கன் என்னவோ அதை பார்த்தோம்னா சரி. எஸ், இப்ப பாருங்க வோல்டேஜை பத்தி எல்லாம் கிடைக்கிறேன். இப்ப ஒரு வோல்டேஜ் கொடுத்த உடனே இப்ப இது சுவிட்ச் ஆன் பண்ணினா திருப்பி ஆன் பண்ணினா இவரை கொடுத்த உடனே
இவர் அதை தள்ளி இல்லாம பண்ணி இதுக்குள்ளார கரண்ட் ஓடும். ஓகேயா? இதை நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் முன்முக கோடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு இருவாயி இது மருதாக்கல் பிரதேசம், இதுக்கு நீங்க ஒரு பேட்டரியை கொடுக்குறீங்க. சரி, இப்ப இதுக்குள்ள எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு? 0.7 வோல்டேஜ். நீங்க இப்ப 0.2 வோல்டேஜ் கொடுத்த என்ன நடக்கும்னா இதை தள்ளும். இப்ப நீங்க 0.2 வோல்டேஜ் கொடுத்த என்ன செய்யும்? இதை தள்ளும். அப்ப இவரை தள்ளுங்க, இவருடையது குறையும். இவருடையது குறைஞ்சு இப்ப என்ன நடக்கும்னா 0.5 வோல்டேஜ் வந்து நிற்கும். ஆனாலும் என்ன செய்யலாது? இதுக்குள்ள கரண்ட் ஓடல. அதே அவர் 0.5 வோல்டேஜோட எதிர்க்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் கூட்டுறேன் இந்த வோல்டேஜ் 0.3 வோல்டேஜ். என்ன நடக்கும்? இது இன்னும் கொஞ்சம் குறையும். பிறகு 0.4 வோல்டேஜ், இது குறையும் 0.3 ஆகும். இது 0.5 வோல்டேஜ், இது 0.2 ஆகும். 0.6, இது 0.1, இது 0.7 ஆக நடக்கும். மட்டுமட 0 ஆவார், இன்னும் கரண்ட் ஓட இல்லை. நீ இத 0.8 ஆகினா இப்ப இது இல்லாம இதுக்குள்ள கரண்ட் ஓடும். அங்க ஒரு வோல்டேஜ் நார்மல் கடந்து இதுக்குள்ள கரண்ட் ஓடும். இது ஒரு தடை ஒன்று நடக்குதுன்னா இதுக்கு இருக்கிற 0.8 வோல்டேஜ் இருக்கு, இதுக்குள்ள நம்மள கரண்ட் ஓடுது. இங்க என்ன இருக்காது? வோல்டேஜே இருக்காது, கரண்ட் ஓடும். நீ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா பழையபடி அந்த வரதாக்கள் பேச வந்து அதுக்குள்ள 0.7. ஓகேயா? ஆனா அவன் இது எப்பன்னு சொன்னா இது ஐடியலா இருந்தா, அதாவது லட்சியமானதா இருந்தா தான் இப்படி ஓடுது. உனக்கு தெரியும் குறை கடத்திக்குமே ஒரு தடை இருக்குதானே, அதனால இதுக்குள்ள ஒரு வோல்டேஜ் ஒன்று இருக்கு, கரண்ட் ஓடுங்க. இது லட்சியமா இருந்தா இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, இது அந்த மாதிரி கரண்ட் ஓடிக்கொண்டு இருக்கும், கடத்தி மாதிரி கரண்ட் ஓடும். ஆனா ரியல் லைஃப்ல என்ன நடக்கும் சொன்னா இது கரண்டோட வழிக்கிடையவன் இதுக்கும் இதுக்கும் இடையில இதுக்கே இருக்காது. இதுக்குள்ள என்ன இருக்காது? வோல்டேஜ் இருக்காது. ஏன்? அந்த வரதாக்கள் இல்லாம கரண்டோடது. கரண்ட் கடத்திக்கு ஒரு தடை இருக்கும். அந்த கடத்திக்கு தடை இருக்கிறதால இந்த ரெண்டு முனைக்கும் இடையில ஒரு வோல்டேஜ் வரும். அந்த வோல்டேஜ் எவ்வளவு என்று சொன்னா 0.7 வோல்டேஜ் தான் வருது. ஆனா அந்த 0.7 வோல்டேஜ் என்ன செய்யாது? மாறாது. இதுக்குள்ள எவ்வளவு கரண்ட் ஓடினாலும் அந்த வோல்டேஜ் மாறாது. ஏனவன் இதுக்குள்ள கரண்ட் ஓட இது ஹீட்டாகும் இல்லோ, பிணைப்புகளுடையும் இல்லோ, தடை குறையும். அப்ப இது மாறும் தடை இருக்கிறதால கரண்ட் ஓட இது இந்த தடை மாறுமே தவிர வோல்டேஜ் மாறாது. B7IR நோமலங்களுக்கு கடத்தில் என்ன நடக்குதுன்னா தடை மாறுவது, கரண்ட் கூடினா இந்த வோல்டேஜ் கூடுறது. ஆனா இங்க என்ன நடக்குது? கரண்ட் கூடைக்குள்ள வோல்டேஜ் அதாவது தடை குறையுது. பிணைப்புகளுடைய இந்த தடை குறையுதல்லோ, மின்னோட்டம் கூட தடை குறைந்து இதுக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் மாறாம இருக்கும். அந்த வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? 0.7 வோல்டேஜ் ஆகவே இருக்கும். ஆனா உள்ளுக்கு இருந்த வோல்டேஜ், உள்ளுக்கு இப்ப வோல்டேஜ் இல்ல, வெளியால அந்த வோல்டேஜ். நான் கேட்டது விளங்கிச்சா? அப்ப இப்ப இங்க பாருங்க, எனக்கு கணக்கு செய்யறதுல எங்களுக்கு சிக்கல் இல்லாது. நான் திருப்பி கேட்பது கன்ஃபியூஸ் ஆகுற வேலை. இங்க பாருங்க, ஒரு PN சந்தி இருவாய், என்ன கேக்குறீங்களா?
இன்னைக்கு எளியா தூக்கம் வருதாமா. ஓகே ஓகே, எனக்கு விளங்குது. என்ன உங்களுக்கு இந்த கன்செப்ட் கொஞ்சம் குழப்பமா இருக்குது, அவ்வளவுதான். நான் கேட்கிறேன் என்னண்டா, அது இதுதான் இங்க பாரு, இதுக்குள்ள இந்த வருதாக்கள் பிரதேசத்துக்குள்ள ஒரு வோல்டேஜ் இருக்கப்பா. ஆரம்பத்தில் இந்த பேட்டரியை தொடங்குற முதல் இதுக்குள்ள 0.7 வோல்டேஜ் இருக்கு, வெளியால போச்சு. இந்த வெளிமுனைக்கு இடையில இருக்காது, இங்க வோல்டேஜ் இல்ல. என் வோல்டேஜ் என்ன வர்றது இல்ல, இதுக்குள்ள வோல்டேஜ் இருக்கு, வெளியால போச்சு. நீ பேட்டரியை கொடுத்தோன்னு என்ன நடக்கும் சொன்னா, நீ ஒரு பேட்டரியை கொடுத்தோன்னு இதுக்குள்ள இருக்காது, இதுக்குள்ள அந்த 0.7. நான் இப்ப இதுல 2 வோல்டேஜ் பேட்டரியை கொடுத்தேன்னா இதுக்குள்ள அந்த பரதாக்கத்திலும் இருக்காது, கரண்டோட வழிகிட்டு வெளியால ஒரு வோல்டேஜ் இருக்கா, மிச்ச வோல்டேஜ் இந்த தலைப்பு. நீ இப்ப இந்த 3 வோல்டேஜ் நடக்கும், 3 வோல்டேஜ் கொடுத்தாலும் இதுக்கு 0.7 வோல்டேஜ் தான், இதோட 2.3. நீ 4 வோல்டேஜ் கொடு, கரண்ட் கூட ஓடும், ஆனா இது 0.7 வோல்டேஜ் தான், இது 3.3 வோல்ட். இதுதான் அந்த டயோட்ல உள்ள சிறப்பு. எவ்வளவு கரண்ட் வேணும் என்றாலும் இதுக்குள்ளால ஓடலாம், அது இந்த வோல்டேஜ் மாறாமல் இருக்கும். ஓகேயா? இப்ப நான் அந்த கேள்விக்கு விட செய்யுங்க, காப்பியில் எழுதுங்க கேள்வியா. இப்ப இது பிஎன் சந்தி இருவாய் சிலிக்கன்ல, ரைட். இப்ப இங்க வரணும். இப்ப இது சிலிக்கன் இருவாயு, சிலிக்கன் இருவாய்க்கு தானே 0.7. நான் இப்ப உங்களுக்கு இது 2 ஓம், இப்ப இதுல 3 வோல்டேஜ் பேட்டரியை கனெக்ட் பண்றாரு. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் பிடி என்ன, ஐ என்ன கண்டுபிடிக்குமா? ஐ கம பிடியை காண்க, கண்டுபிடி. என்ன நடக்குதா? இப்ப இது 0.7 விட கூட தானே, இதுக்குள்ளால கரண்ட் ஓடும் இல்லையா? சோ இதுக்குள்ளால கரண்ட் ஓட இருக்க, இதுக்குள்ள என்ன இருக்காது, இதுக்குள்ள கரண்ட் ஓட, இதுக்கு என்ன இருக்கு 0.7 ஓடுது. உள்ளுக்கு இந்த வரலாற்று பிரதேசம் இருக்காது, வெளியால 0.7 வோல்டேஜ், அப்ப பிடி வந்து 0.7. ஐ எவ்வளவு? இது 0.7 இருக்கு, எவ்வளவு 2.3 வோல்டேஜ். அப்ப ஐ என்ன, இதுக்கு ஒரு கரண்ட் எங்க ஓடும், அப்ப V ஓவர் R 2.3/2 எவ்வளவு 1.15. ஓகே ரைட், அது சரிங்களா? இப்ப இந்த கேள்வி இது 0.2 வோல்டேஜ். இப்ப கேள்வி VD கமா IA தான். இப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இது புரியல, இப்ப கரண்ட் ஓடாது, அப்ப I7 I7 0, கரண்ட் ஓடாது. இப்ப கரண்ட் ஓடல இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் 0. உங்களோட எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட் சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டியின் படி பேட்டரிக்கு இருக்கிற வோல்டேஜ் என்னோட இருக்கணுமே, இதுக்கு 0, இதுக்கு 2.2, இது 0 னா VD என்னவா இருக்கணும் 0.2.
வெளியால 0.2 வோல்டேஜ். இது உள்ளுக்கு என்ன வோல்டேஜ் கேட்டீங்கன்னா அது 0.5 வோல்டேஜ். ஏன் இவர் தள்ளுறதால அந்த வோல்டேஜ் வந்து குறைஞ்சு. இது உள்ளுக்கு இருக்கிற வோல்டேஜ் 0.5 வோல்டேஜ். நாங்க அதை பார்க்கிறோம். இது இந்த முனைகளுக்கு குறுக்க இருக்கிற வோல்டேஜ் என்ன இருக்கும்? 0.2 வோல்டேஜ். ஏன் ஒரு சர்க்கிட் எல்லாம் சர்க்கிட்ல பேட்டரிக்கு இருக்கிற வோல்டேஜ் இன்னொருத்தர் நிக்கணும். கரண்டோட இருந்தா தடைக்க வோல்டேஜ் இருக்காது. அப்ப இதுக்கு இருக்கிற பிடி வந்து 0.2 வோல்டேஜ். விளங்குதோ? இன்னொரு கேள்வியை பண்ணிருக்கோம். எப்படி இப்ப இது ஒரு டயோட். இது மட்டும் இருக்கு, சர்க்கிட்ல கனெக்ட் பண்ணல. இதுக்குள்ள இருக்கிற இந்த V1 என்ன? இது சிலிக்கான் டயோட். இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் என்ன? இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ், அதாவது முனைகளுக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் என்ன? இதுக்கு இருக்கிற வோல்டேஜ். சோ V1 என்ன, V2 என்ன? என்னடா V1 0.7 வோல்டேஜ் ஆகும், V2 0 ஹெர்ட்ஸ். இதுக்கு இடையில இந்த வோல்டேஜ் வருது. அப்ப வெளியால 0 வோல்டேஜ், வெளியால 0.7. இங்க பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு மின்புலம் தெரிவிக்கிற மாதிரி இங்க இப்படி ஒரு மின்புலம் அங்க அளவு. அப்ப V2 0, இதுக்கு மட்டும் 0.7. முனைகளுக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் 0, இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் 0.7. ஓகே, ரைட்.